போகும் அழகு மனம். சுந்தரகாண்டம் இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம். ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே, ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே. தூளியாடும் நாள் தொடங்கி தாலி சேரும் நாள் வரைக்கும் அன்பு தேடி போகிறோம் சிலராலே. கண் எறிந்த காதலாலே கல் விழுந்த ஏரி போலே ஆன நெஞ்சம் மாறுமோ சில நாளே. முகமெல்லாம் குறுநகை, அகமெல்லாம் பெரும் பகை. காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை. இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம். சுந்தரகாண்டம் இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம். ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே, ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே. என் வாழ்க்கையை நாசமாக்க பார்த்து என் சித்திக்கும் என் தங்கச்சிக்கும் துணையா இருந்தவர் அவரை எப்படி என்னால மன்னிக்க முடியும்? பேராசம்மா, அவன் தான் தன் மாமியாரு பொண்டாட்டி பேச்ச கேட்டு இப்படி பண்ணிட்டான். அதெல்லாம் சொல்லாதீங்கம்மா. உங்க மகனுக்கு புத்தி எங்க போச்சு? அவன் புத்தி நல்லா இருந்தா அவன் மாமியாரை கண்டிச்சிருப்பான், என் மகளையும் கண்டிச்சிருப்பான். உங்க மகன் கெட்டவா இருந்ததுனாலதான் அவனும் தொட போயிருக்கான். என் மகனுக்காக நான் பேசல சம்பந்தி. நீங்க யாருக்காக பேச வேண்டாமா? முதல்ல கிளம்புங்க. பூவரசி, என்ன பாருமா, யாருக்காகவும் நீ இறக்கப்பட வேண்டாம். இவங்க எல்லாரும் செஞ்ச தப்புக்காக இந்த குழந்தைய தண்டிச்சிடாதம்மா. பெத்தவ ஜெயில இருக்கா, அப்பங்காரனும் ஸ்டேஷன்ல இருக்கான். பாவம், இந்த குழந்தையோட நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாருமா. அதுக்கு என் மகன் என்ன பண்ணுவா? உன் மகனும் மருமகனும் அப்பவே யோசிச்சிருக்கணும். தப்பு பண்றமே நம்ம போலீஸ்ல மாட்டிக்கிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும், நம்ம பொண்ணு நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு அவன் யோசிச்சிருந்தா இப்படி ஒரு காரியம் பண்ண அவங்க துணிஞ்சிருப்பாங்களா? சம்பந்தி, நடந்ததையே திரும்ப திரும்ப பேசி இனி என்ன ஆக போகுது? பெத்தவ இல்லாம இந்த குழந்தை படுற பாடு எனக்கு தான் தெரியும். என்ன இருந்தாலும் இது உங்க பேரன் தானே. அவங்கள தண்டிக்கிற மாதிரி நினைச்சு குழந்தைய தண்டிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இதுக்கு என்ன சூதுவாது தெரியும்? நீங்களே சொல்லுங்க சம்பந்தி. பூவரசி, நீயும் இந்த குழந்தைக்கு அம்மா மாதிரி தானே. இது மேல கொஞ்சம் இறக்கப்படக்கூடாதா? இந்த குழந்தைய நான் எப்படிமா பாத்துக்குவேன்? இதுக்காகவாவது உங்க 2 பேர் மனசு மாறக்கூடாதா? குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. பூவரசி, நீங்க கிளம்புங்கம்மா. வரேம்மா, வரேன் சம்பந்தி. எல்லா கஷ்டத்தையும் நீயும் சுமக்கணும்னு உனக்கு தலையெழுத்தாமா? டியர் ஸ்டாஃப்ஸ், எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. உடனே நம்ம கம்பெனி அக்கவுண்ட்ஸ் எல்லாம் ரீசெக் பண்ணணும்.
ஏன்னா இன்னும் 2 நாள்ல ஆடிட்டிங் நடக்க போது, ஆடிட்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க கம்பெனி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கிளியரா வச்சுக்கோங்க. இல்லைன்னா எம்டி பயங்கர டென்ஷன் ஆயிடுவாரு. ஸோ உடனே நீங்க வேலையை ஆரம்பிங்க. உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. எல்லாத்தையும் கரெக்டா வச்சுக்கணும். புரியுதா? கேரி ஆன். ஓகே ஓகே சார், குட். வாங்க கதிர், வாங்க வாங்க. நீங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வாங்க உட்காந்து பேசலாம், வாங்க. ஹலோ, நான் ஒன்றும் உட்காந்து பேசுறதுக்காக வரல. ஆமா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன நடந்து போச்சு கதிர்? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நான் வருவேன்னு உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்கல்ல, இன்னும் என்ன நடக்கணும்? ஏன் சார் இப்படி கீழ்த்தரமா நடந்துக்கிறீங்க? கதிர் கதிர், நீங்க என்ன கதிர் பேசுறீங்க? நான் பேசுறது உங்களுக்கு புரியலையா சார்? புரியும்படியா சொல்றேன். உங்க கம்பெனில நான் வேலை பார்க்கறதுனால நீங்க போடுற எல்லா உத்தரவுக்கும் அடிப்பணிய நான் ஒன்றும் அடிமை இல்லை சார். இதை பாருங்க, நான் சின்சியரா வேலை பார்த்தாலே நான் அவமானப்படுத்துவீங்க. அப்படியே வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேற கம்பெனில ஜாயின் பண்ணா அங்கேயே நிம்மதியா வேலை பார்க்க விட மாட்டீங்களா? கதிர், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலையா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு புரியலன்னு சொல்றீங்க. ஏன் சார், உங்க மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா? அதெல்லாம் தப்பா போச்சு. ஆமா, ஏன் சார் உங்களுக்கு இந்த மாதிரி கிரிமினல் வேலை? உங்க பேச்ச நான் கேட்கலங்கிறதுக்காக உங்க புத்திய காமிச்சிட்டீங்க பாத்தீங்களா? என் லைஃபை கெடுக்கிறதுல அப்படின்னு சார் உங்களுக்கு குருட்டு சந்தோஷம்? முதலாளியை திருப்திப்படுத்த இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்க்கணுமா நீங்க? ஏன் சார் இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ஸ்டாப் இட் ஐ சே. வந்ததுல இருந்து நீங்க பாட்டுக்கு சகட்டு மேனிக்கு பேசிட்டு இருக்கீங்க. இந்த ஆபீஸ்ல ஏற்கனவே நீங்க வேலை பார்த்திருக்கீங்க. இந்த ஆபீஸோட டிசிப்ளின் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் விட்டுட்டு இப்ப என்ன வந்து கேக்குறீங்களே? அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? மறுபடியும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்களே. நீங்க இந்த ஆபீஸோட எல்லையை தாண்டி புதுசா நான் வேலைக்கு ஜாயின் பண்ண கம்பெனிக்கு வந்து என்ன வேலையை விட்டு தூக்குனீங்க. அதுக்கு உங்களுக்கு எம்டி அதிகாரமும் பரிசும் கொடுப்பாரு. ஆனா நான் அவமானப்படணுமா? நான் உங்களை வேலையிலிருந்து தூக்கணும்னா? பாருங்க, நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு இங்க வந்து என்ன தவறான முறையில் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட பேச சொல்லி எம்டி என்கிட்ட சொன்னப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசினேன். நீங்க சொன்னதை எம்டி கிட்ட சொன்னேன். அதோட என் வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நிச்சயமா எனக்கு தெரியாது. உங்களுக்கு இப்ப வேலை போயிடுச்சுங்கிறது கூட நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியும். எனக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்க வயித்துல அடிச்சு எம்டி கிட்ட நல்ல பேர் வாங்கி எனக்கு என்ன ஆக போகுது கதிர்? கதிர், நீங்க மறுபடியும் இந்த ஆபீஸ்ல வந்து வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்காக நீங்க ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த வேலையை நான் கெடுப்பேனா? சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது கதிர், பிராமிஸா. நீங்க வேணா எம்டி கிட்ட ஒரு வாட்டி பேசி பாருங்களேன். நாகர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே? ஆதிசிவன் தலையமந்த ஆணவமா, ஆதிசிவன் தலையமந்த ஆணவமா, அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா, அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா. நெஞ்சம் மாறிவிடு, சீக்கிரம் வந்து விடு, நெஞ்சம் மாறிவிடு, சீக்கிரம் வந்து விடு, நெஞ்சம் மாறிவிடு, சீக்கிரம் வந்து விடு, நெஞ்சம் மாறிவிடு. தம்பி, இந்த புதரை பார்த்தா நல்ல விடுகைக்கு நிறைய இருப்பாடு போல இருக்கு. ஆமாண்ணே, இந்த மாதிரி இடம்னா அவங்களுக்கு சொர்க்க பூமி. பகல்ல ஆள் நடமாட்டம் இருக்கும்போது உள்ளேயே அமைதியா படுத்து தூங்குவாங்க. ராத்திரி ஆனதும் வெளியே வந்து அவங்க பாட்டு நடமாட ஆரம்பிச்சிருவாங்க. சரி தம்பி, நாம வந்த வேலையை பாப்போம். வேகமா வேலையை தொடங்க. அதான் கரெக்ட். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உட்காருண்ணே. ரொம்ப நேர்த்தியா செய்றீங்க தம்பி.
தேர்ந்த பாம்பாட்டி கூட உங்ககிட்ட தோத்து போயிடுவான் தம்பி. பாபா 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 தம்பி என்ன பண்றீங்க தம்பி? பாம்பு புதுமையா புஷ்பான்னு புது மாதிரியா கூப்பிடுறீங்க? யோ அது புஷ்பா இல்லையா? உஸ்பா பாபா உஸ்பா. புஷ்பாவா? இது என்ன பாம்பு பிடிக்கிற மந்திரமா? இது பாம்பு பிடிக்கிற மந்திரம் இல்லைண்ணே. கோழி ஆடு மாடல்லாம் நம்ம மான்னு கூப்பிடுறது இல்லையா? ஆமா, அதே மாதிரி தான் பாம்பு உசு உசுன்னு சொல்லும்ல, அதனால உஸ்பா உஸ்பா பாபா அப்படிதான் கூப்பிடுறேன். நம்மளை யாரோ கூப்பிடுறாங்கன்னு அவங்கள மெல்ல வெளியே வருவாங்கல்ல, வந்த உடனே நம்ம வச்சிருக்க பாலை முட்டையை உறிஞ்சுவாங்க. ஆமாபா. அந்த நேரம் பார்த்து நாம ஒரு அமுக்க அமுக்கிற வேண்டியதுதான். அமுக்கலாம். அதுக்கு தான் உஸ் பாபா உஸ் பாபாங்கிற ஒரு அழைப்பு. அண்ணா இப்ப எதுக்காக அழுறீங்க? இது அழுகை இல்ல தம்பி, இது ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீரா? இவ்வளவு அருமையான விளக்கு கொடுத்தீங்க தம்பி. நீங்க ஒரு விஞ்ஞானி தம்பி, பாம்பு விஞ்ஞானி. அதான் ஆனந்த கண்ணீர் பொங்கிருச்சு. பொங்குற ஆனந்தம் கண்டு வழியா கசிச்சிருச்சு. அவ்வளவுதான் தம்பி. தம்பி நாம கொஞ்சம் தள்ளி உட்காரலாமா? நீங்க தான் நல்லவங்கெல்லாம் கூப்பிட்டுருக்கீங்கல்ல, அவங்க எல்லாம் வருவாங்க. அப்ப வந்து நாம பாத்துக்கலாம். இப்ப வேற இடம் போவோமா? வாங்க தம்பி, எழுதிருக்கு தம்பி. உள்ள சார் இருக்காரா? இருக்கார் சார், போங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட தானே வரப்போகிற, அப்போ நான் பேசிக்கிறேன். என்னை பற்றி அவனுக்கு தெரியாது. நான் மேலே இடத்துல பேசிட்டு அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். வாட் கதிர்? சார், நான் உங்கள் கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ண நாள்ல இருந்து வேலையை விட்டு போகிற வரைக்கும் சின்சியராக வேலை பார்த்துருக்கேன். ஆனாலும் நான் வேலையை விட்டு போயிடலை. நான் அப்படி போனதுக்கு காரணமே நீங்கள் தான் சார். சார், எவ்வளோ கோபத்தில் இருந்தாலும் நான் எந்த தப்பும் பண்ணாதப்ப ஃபைலை நீங்கள் என் மூஞ்சியில் விட்டறிஞ்சதை நான் இன்சல்ட்டாக ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறமும் எப்படி சார் உங்ககிட்ட வேலை பார்க்க முடியும்? அதனால தான் சார் வேலையை விட்டு நின்னேன். வேற கம்பெனியில் வேலை கிடைச்சதை நான் ஜாயின் பண்ணேன். ஆனால் அந்த வேலையை 5 நிமிஷம் கூட நிலைக்கல சார். நீங்கள் ஃபோன் பண்ணி மிரட்டினதுனால அந்த வேலையும் போயிடுச்சு. ஏன் சார் இது மாதிரியெல்லாம் நடந்துக்கிறீங்க? சொல்லுங்க சார், ஏன் சார் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? நான் உங்கள் கம்பெனியில் வேலை பார்த்த நாள்ல இருந்து உங்களுக்கு பிடிக்காம ஏதாவது செஞ்சிருக்கனா? இல்லை உங்ககிட்ட இருந்து வேலை விட்டு போகும்போது கம்பெனியில் கையாடல் பண்ணிட்டு போனனா? எந்த தப்பும் பண்ணாதப்ப நீங்க ஏன் சார் இப்படி எல்லாம் பண்ணீங்க? என்ன தம்பி, வர வர உன் குரல் உயருது. நானும் இவர அமைதியா இருந்தா நீ பாட்டுக்கு பேசிட்டே போவியா? எங்க நின்னு பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? உன் முதலாளியோட வீடு. ரைட் அண்ட் ராயலா வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் இல்லாம உங்க கம்பெனில பணத்தை சுருட்டி ஓடிட்டேன்னா நான் கேக்குறேன். கம்பெனில இருந்து பணத்தை சுருட்டிட்டு ஓடி இருந்தா இந்நேரம் இங்க நீ நான் பேசிட்டு இருப்ப, ஜெயில இருந்திருப்ப. இவருக்கு ஏதோ டென்ஷன். அந்த நேரம் நீ வந்ததுனால என்ன பண்றோன்னு தெரியாம ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டாரு. உன்னை அவமானப்படுத்தணும்னு வேணும்னே செஞ்சாரா என்ன? உனக்கு அவமானம் தான், வேதனை தான். ஆனா ஒரு பொறுப்புல இருந்த நீ என்ன செஞ்சிருக்கணும்? நிதானமா உட்காந்து யோசிச்சிருக்கணும். அவரோட டென்ஷன் குறைஞ்சதுக்கு அப்புறம் நீ அவர்கிட்ட வந்து பேசியிருக்கணும். ஆனா நீ என்ன செஞ்ச? ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட. அப்ப நீ பாத்துட்டு இருந்த வேலைய யார் பாப்பா? நீ போயிட்டதுனால அங்க இருந்த எல்லா வேலையும் பெண்டிங் ஆயிடுச்சு.
அதனால ஏற்பட்ட நஷ்டத்துக்கு எல்லாம் யாரு பொறுப்பேத்துக்கிறது? அப்ப கூட ஈகோ பார்க்காம நீ திரும்ப வேலைக்கு சேரணும்னு இவர் ஆளுங்களை அனுப்பி உன்கிட்ட பேச சொன்னார் தானே? ஆனா நீ வரல. அதனாலதான் அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சார். அத புரிஞ்சுக்காம வீடு புகுந்து தராதரம் தெரியாம சத்தம் போடுறியா? உன் முதலாளிய பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. உன் விஷயத்தை தான் ரொம்ப அமைதியா டீல் பண்ணிட்டு இருக்காரு. உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நடந்திருக்கிறதே வேற. அவமானப்பட்ட இடத்துல இனி சின்சியரா வேலை பார்க்க முடியாதுன்னு தான் வேலையை ரிசைன் பண்ண. வேற இடத்துலயும் வேலைக்கு சேர்ந்துட்டேன். ஏன் அப்படியே விட வேண்டியதானே மேடம்? அவமானப்பட்ட இடத்துல இனி சின்சியரா வேலை பார்க்க முடியாதுன்னு தான் வேலையை ரிசைன் பண்ண. வேற இடத்துலயும் வேலைக்கு சேர்ந்துட்டேன். ஏன் அப்படியே விட வேண்டியதானே மேடம்? நான் சொல்றது உனக்கு புரியலையே தம்பி. இப்பவும் எப்பவும் நீ தான் அவருக்கு பிஏவா இருக்கணும்னு உன் எம்டி நினைக்கிறாரு. ஏன் ஆசைப்படுறான்னு கூட சொல்லலாம். அது அவர் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்குரிய நீ அவர் கையை விட்டு போறத அவர் விரும்பல. அதனாலதான் என் பிஏவை எனக்கே கொடுத்துருங்கன்னு அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணாரு. இத நீ ஏன் தப்பா பாக்குற? கதிர், என் ஒய்ஃப் சொன்ன மாதிரி நீ என்கிட்ட தான் வேலை பார்க்கணுன்றது என்னுடைய விருப்பம். நீ அவசரப்பட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்ட. இட்ஸ் ஓகே, போனது போகட்டும். நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணு. அன்பா பேசுற மாதிரி பேசி உங்க அதிகாரத்தையும் காட்டுறீங்களே. அடிக்கிற கை அணைக்கவும் செய்யும் தம்பி. அணைக்கிறத அதிகாரத்தோடு செஞ்சேன், தப்பு ஒன்றும் இல்லையே. சார், ஏன் உழைப்புக்கு மதிப்பு கொடுக்காம நீங்க நினைச்சதையே செய்யணும்னு நினைக்கிறீங்களே? ஏன் சார், நான் உங்க அடிமையா? உன் உணர்வுகளுக்கு நான் மதிப்பு கொடுத்தனால தான் நீ இவ்வளோ பேசியும் நான் எதுவுமே பேசாமல் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட அமைதியாக தானே பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன கதை யோசிக்கிற? நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, நாளைக்கே டியூட்டியில் ஜாயின் பண்ணிடு. நல்லா இல்லைண்ணா நாளை கழிச்சு வந்து ஜாயின் பண்ணு. அப்போவும் சரியில்லைண்ணா அடுத்த நாள் வா. நல்லா யோசி. வீட்டில் போய் நல்லா யோசிச்சு ஒரு நல்ல நாளாக பார்த்து ஆஃபீஸ்க்கு வா. ஆனால் கண்டிப்பாக டியூட்டியில் வந்து ஜாயின் பண்ணு. ஜாயின் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் போகலாம். கதிர் இங்க எதுக்காக? இங்க வா. சக்தி, காஃபி எடுத்துட்டு என் ரூமுக்கு வா.
கதிர் எதுக்காக வந்துட்டு போனாரு? மேடம், கதிர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேற கம்பெனியில் வேலைக்கு சேர போன விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியும். இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கணும்ல. ஆனா அங்க போகாம இங்க எதுக்கு வந்தாரு? சார் அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கதிரை வேலையை விட்டு தூக்குற மாதிரி பண்ணிட்டாரு மேடம். அப்படியா? ஆமாம் மேடம், அதுக்கு நியாயம் கேட்க தான் வந்திருக்காரு. அதுக்கு அப்பா என்ன சொன்னாரு? நீ வேலைக்கு வந்துதான் ஆகணும்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு மேடம். அப்பா இந்த அளவுக்கு கீழ்த்தரமா நடந்துக்கிட்டாரா? வர்ற ஆத்திரத்துக்கு இப்பவே போய் நான் கதிர்க்காக பேசுவேன். ஆனா அவருக்காக நீ பேச காரணம் என்னன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? கதிர் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? அப்படியே கேட்டாலும் ஏதாவது பதில் சொல்லி சமாளிக்கலாம். ஆனா அப்படி கேட்கறதுனால கதிருக்கு இன்னும் கொஞ்சம் சிக்கல் தானே ஏற்படும். அதோட கதிருக்கு நான் சாம்ராட்டோட மகங்கிற உண்மையும் தெரிஞ்சிருமே. பாவம் கதிர். முதல்ல வேலை போயிடுச்சுங்கிற கவலையில இருந்தாரு. இப்போ கிடைச்ச வேலையும் போயிடுச்சு. என் அப்பா சொன்னதுக்காக அவர் மறுபடியும் அப்பா கம்பெனிக்கு வேலைக்கு வருவாரா? கதிர் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே சக்தி. மேடம், கதிரை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. அவர் புத்திசாலி, சரியான முடிவு தான் எடுப்பாரு. எவ்வளோ பெரிய இக்கட்டில் இருந்தாலும் அவரால் வெளியே வர முடியும். வரணும் சக்தி. இல்லனா நாமளாவது அவருக்கு உதவி பண்ணணும். பார்க்கலாம். சரி மேடம், எனக்கு வேலை இருக்கு. நீங்க காஃபி சாப்பிடுங்க. சரி, நீ போ. தூரல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே, காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே, பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம், மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம், இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு வனம். சரியுமோ பெரும் படை, இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம்.